வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, தல தோனி பேச்சை கேட்காமல் ருத்ராஜ் செய்த மெகா தவறு. ருத்ராஜ் கண்ணீர் பேட்டி. அதாவது பவர் பிளே ஓவர்களில் விக்கெட் வீழ்த்த முடியாமல் தொடர்ச்சியாக சொதப்புவதே தோல்விக்கு காரணமாக அமைந்துள்ளது என்று சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணி அபார வெற்றியை பெற்றுள்ளது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய லக்னோ அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 176 ரன்களை விளாசியது. தொடர்ந்து களமிறங்கிய லக்னோ அணி 19 ஓவர்களில் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. லக்னோ அணி தரப்பில் கேப்டன் KL ராகுல் 53 பந்துகளில் 82 ரன்களும், டி காக் 54 ரன்களையும் விளாசினார்கள். இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வி அடைந்ததன் காரணமாக இந்த சீசனில் 3வது தோல்வியை பதிவு செய்து உள்ளது. அது மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களில் விளையாடிய 4 போட்டிகளில் இது 3வது தோல்வியாகும். இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் சோகத்தில் உள்ளார்கள். இந்த தோல்வி குறித்து சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் பேசுகையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் பேட்டிங்கில் நன்றாக முடித்தோம். அந்த சூழலில் அதற்கு மேல் வேறு எதுவும் கேட்டிருக்க முடியாது. பவர் பிளேவுக்கு பின் கிடைத்த நல்ல தொடக்கத்தை பயன்படுத்த முடியவில்லை. தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை பறிகொடுத்தோம். நிச்சயம் 10 முதல் 15 ரன்கள் குறைவாக எடுத்துவிட்டோம். இந்த பிச்சில் இந்த இலக்கு கொஞ்சம் குறைவானதுதான். ஏனென்றால் இம்பாக்ட் பிளேயர் விதிகள் இருப்பதால் நிச்சயம் ஒரு பிச்சில் 15 முதல் 20 ரன்கள் செருக வேண்டிய தேவை உள்ளது. இதே போன்று பிச்சுகளில் சிறிது நேரம் இருந்துவிட்டால் பின்னர் ஈரப்பதம் வந்துவிடும். அதன் பின் பேட்டிங்கில் நன்றாக ரன்களை குவிக்கலாம். அதனால் 190 ரன்கள் நிச்சயம் சரியான இலக்காக இருந்து இருக்கும். அதே போல பவர் பிளே ஓவர்களில் விக்கெட் வீழ்ந்ததும் பணிகளை சிஎஸ்கே அணி தொடர்ந்து செய்யாமல் தவறி வருகிறது. அதில் முன்னேற்றம் அடைய வேண்டும். அதுதான் எதிரணியை அழுத்தத்தில் தள்ளுவதற்கு காரணமாக இருக்கும். லக்னோ அணிக்கு எதிரான அடுத்த போட்டிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடுவது மகிழ்ச்சிதான். நாங்கள் தவறுகளை சரி செய்து வருகிறோம் என்றும் 3 வெளி மைதான போட்டிகளுக்கு பின் அடுத்து சொந்த மண்ணில் விளையாட உள்ளது மகிழ்ச்சியாக உள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.